பவுச்சாருன்னு சொன்னாராம். வடிவேல் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது. என்னன்னா, எனக்கு எப்படி நீங்கள் எப்படியோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகர் அவர். என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு இருந்தார். அப்படியே அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறிஞன். அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹீரோ அவர் தான். இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், யார் சார் இந்த படத்துல ஹீரோ? ஏன்னா 2 பேருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் சார் இதுல ஹீரோ, நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லவே இல்லைங்க 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க என்னன்னா வந்து ஃபஹத் சார் ஹீரோ அப்படின்னு சொல்றீங்க. அதான் ஒரு கை இந்த கை 2 கை சின்ன தட்டதானே சத்தம் கேட்கும். கரெக்ட். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து 2 கைகள் இந்த படத்துக்கு இணைந்த கைகள். இந்த மாதிரி அவர் கூட நடிச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் நினைக்கிறாரு என்னைய பெருசா சொல்றாரு.